விஜய் தனியாக நின்றால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. இன்னொன்று விஜயே போட்டியிட மாட்டார். அவர் குணம் அப்படி. அப்படியே போட்டால் அங்கேயே மாட்டிக்கும். எல்லாருமே சிட்டிக்குள்ளே நிற்கிறாங்க. அதை இவர் புஷி டி நகர் நிற்கிறதா இருந்தது. இப்போ அதுவும் மாற்றிக்கிட்டார். எங்கே நிற்க போகிறாருன்னு தெரில. அப்போ இப்படி இவங்க எல்லாம் சிட்டிக்குள்ளே நின்னா அப்போ ரூரல்லாம் யார் பார்க்குறது? இன்னொரு பெரிய மைனஸு 60 வேட்பாளருக்கு மேலே இவங்கள்ட்ட ஆள் இல்லை. நீங்கள் கட்சிக்காரன்ட்டே காசு கேட்குறீங்க. அவன் எங்கெங்கே போவான்? சாதாரண மன்றத்தில் டிக்கெட் வாங்கி விற்றுக்கிட்டு சொந்த காசை போட்டுக்கிட்டு ஊரில் சோறு போட்டுக்கிட்டு ரஜினி இப்போ இது விஜய் பிறந்தநாள் வந்து அதான் இந்த மாதிரி தம்பிகள் அவங்கள கொண்டு போய் மாவட்ட செயலாளர் ஆக்குறீங்க. அவங்கள தான் வளர்த்து கட்சி தான் நாங்கள் பாதுகாத்து ஒரு லீடராக மாற்றணும். அவங்ககிட்டயே 2 கோடி கொண்டு வா 1 கோடி கொண்டு வானா அவன் எங்கெங்கே போவான்? என்னால் முடியாதுன்னா அப்போ முடிகிற ஆள் யாராவது இருந்தால் கூட்டுவான்னா அவன் என்ன கேட்குறான்? நான் வந்து ஊரில் இருக்கிற பணக்காரன் ஆகிறதுக்கு நான் இந்த கட்சியில் இருக்கணுமான்னு கேட்குறான். இன்னொன்று மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் என்டிஏ போகணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க. புஷி ஆனந்த் உட்பட எதிர்பார்க்குது இந்த டீமு. அதனால் யார் ஜெயிப்பாங்கன்னு இன்னும் தெரியாது.